இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்குங்க. பத்திரிக்கையும் உங்க மனசு மாதிரியே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஒருத்தவங்க மனசு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் அவங்க சூஸ் பண்ற விஷயமும் இருக்கும். அப்புறம் ஒரு பர்ஸ் கூட அவங்க மனசு மாதிரி தான் இருக்கும். அது என்ன மருமகளே, மனசு என்ன பர்ஸ்லயா வச்சிருப்பாங்க? அப்படி இல்ல மாமா, இப்போ நம்ம மனசு சுத்தமா இருந்தா நம்ம பர்ஸும் அப்படிதான் இருக்குமா. நம்ம மனசுல யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம பர்ஸ்லயும் வச்சுப்போம். அது எப்படி மருமகளே ஒரு ஆளை முழுசா தூக்கி பர்சுக்குள்ள வச்சுக்க முடியும்? மாமா, ஆளை தூக்கி பர்சுக்குள்ள வச்சுக்க முடியாது, ஓகே. ஆனா புடிச்சவங்களுடைய போட்டோவை பர்சுக்குள்ள வச்சுக்க முடியும்ல? அதத்தான் மாயா சொல்றா. ஆமா 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 மருமகளே, நீ சொல்றது சரிதான். ஆமா, எப்படி உன்னால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியுது? கடையில நான் ஒரு புக்கு படிச்சிட்டு இருந்தேன் மாமா, அதுலதான் இருந்தது. மனசும் பர்சும் ஒண்ணுதான். நமக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம பர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படியா சொல்ற? ஆமா, இப்போ உன் பர்ஸ் எடு. ஏன் பர்ஸா? உன்னோட பர்ஸ் தான், நீ எடு. அண்ணி, சீனு பர்ஸ்ல அந்த மாயா போட்டோ இருக்குமா இல்ல உங்க போட்டோ வச்சிருப்பானா? என்னதான் அவன் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருந்தாலும் சீனுக்கு நான் தான் முதல்ல முக்கியம். அம்மா பாசத்தை யாராலையும் மாத்த முடியாது. நீ வேணா பாரு, என் புள்ள என் போட்டோவை தான் வச்சிருப்பான். ஏய், எங்களுக்கு காட்டுறா. ஏய், மருமக போட்டோ வச்சிருக்கியா?